ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர். ஏதோ தில்லுமுள்ளு செய்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், சிறப்பான கூட்டணி அமையும். சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை அவருடைய அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் சொல்லிய கருத்து பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர். ஏதோ தில்லுமுள்ளு செய்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி அவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திமுக கட்சிக்காக உழைத்தவர்கள் பல ஆண்டு காலமாக அந்த கட்சியிலே பல்வேறு உயர் பதவிகளை பெற்று பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த மூத்த தலைவர்களெல்லாம் பின்னுக்கு தள்ளி திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. நம்முடைய கட்சியில் அப்படி அல்ல. இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் இங்கே அமரக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பு சகோதரர் தங்கமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நான் அங்கே அமர்ந்து மேடை பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன். அதுக்கு நானே சாட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும். ஒரு கிளை செயலாளர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முடியும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே வேற எந்த கட்சியிலும் நடக்காதது அதிமுக நடக்கும். இங்கே கட்சிக்கு விசுவாசமாக கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் அவள் வீட்டு கதவை தட்டி பதவியை கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. நீங்கள்லாம் இளைஞர்கள், உங்களுக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது அதிமுக கட்சியிலே. எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமாக நடக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு உங்களால் உழைப்பை கொடுத்து அந்த நம்முடைய கட்சி ஏற்றம் பெற வைக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். அதிமுக வாரிசு அரசியல் கிடையாது. இன்றைக்கு நான் இருக்கின்றேன், நாளைக்கு மேடையிலே யாராவது ஒருவர் இந்த நிலைக்கு வருவார். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி வாக்களித்து நம்மை வெற்றி பெற செய்கின்றார்கள். அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சிறிது காலத்திலே வர, சில மாதங்களிலே வர இருக்கின்றன.
இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத முதல் வாரத்திலே பாராளுமன்ற தேதி அறிவிக்கப்படலாம். அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர், நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் போட்டியிடுகின்ற பொழுது மக்கள் நம்முடைய கட்சி வேட்பாளருக்கு, கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்கின்ற பொழுது யார் வாக்களிக்கின்றார்கள்? மக்கள் வாக்களிக்கின்றார்கள். அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்றத்தினுடைய கடமை. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை. இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது. நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது. அதனால் பாதிக்கப்படுவது நாம். ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர, நிதியை பெற்று வர, புயல், வெள்ளம், வறட்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. ஆனால் இன்றைக்கு திமுக தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணி அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போயிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியில். ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார், அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடி பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அவர் இந்தியா கூட்டணி சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்சியா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் எங்கே கூட்டணி இருக்கிறது என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், சிறப்பான கூட்டணி அமையும். அதோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அண்மையிலே தான் ஒரு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பல லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது, பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். ஏற்கனவே 2 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்திலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை விடியா திமுக அரசு நடத்தியது. நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டேன் இன்றைய முதலமைச்சரிடத்தில், 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்களே, எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது, அதில் எவ்வளவு பேர் பணி செய்கிறார் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையின் மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை. இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். சுமார் 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார். அங்கே போய் தொழில் முதலீட்டார் ஈர்ப்பதற்காக சென்றேன் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலும் ஊடகத்திலும் நான் பார்த்தோம். 20 நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்களே, அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். இவரெல்லாம் யார்? ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். எடிபான் என்ற ஒரு கம்பெனி
இந்தியாவில் 2013 துவங்கப்பட்டது. அது சென்னை திருச்சியில் இருக்குது. எங்க சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்குது. 540 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்பெயினில் போய் போடுறாரு. சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் 2003 இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது. அது தூத்துக்குடியில் இருக்குது. 2500 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. எங்க போய் போடுறாரு? தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். அதே போல ரோகா 2011 அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக. அது எங்க இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது. பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை ஸ்பெயினில் போய் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க. இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கின்றேன். ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் 20 நாளுக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இவர்களெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடுதலும் இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போகிறார் என்றால் மக்கள் பேசிக் கொள்கிறார். ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணங்கள். ஆகவேதான் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்து காட்சியளிக்கின்றன. ஆகவே திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார். திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை அவருடைய அமைச்சரவை அமைச்சர் சொல்லிய கருத்து. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், நிதியமைச்சர். அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே மக்களிடத்திலே பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி 2 ஆண்டு காலத்திலே ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலே சென்று முதலீடு செய்திருப்பார்கள் சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வது இந்த அரசுடைய கடமை, இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவுதான் சிறந்தது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்சியை பல பேர் வீழ்த்துகிறார் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.